ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒரு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம், திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்